இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜம்சம் அருந்துறாங்க, 2 நியத்தில் அருந்துறாங்க. எல்லாம் உனக்கு என்று எனக்கு அறிவை கொடு. அவங்க கேட்ட அறிவு மார்க்க அறிவு மட்டுமல்ல, இமாம் அவர்கள் பெரிய மருத்துவரும் கூட. அக்காலத்தில் எல்லா அறிவும் இருக்கும், மருத்துவர் அவங்க கணக்கில் பெரிய அக்காலத்தினுடைய மாமேதை, எனக்கு அறிவை கூடன்னு கேட்குறாங்க. 2வது நான் அம்பெறிந்தால் குறி தப்பக்கூடாதுன்னு கேட்குறாங்க. காலத்தில் அம்பெறிந்தல் போரில் பெரிய ஆயுதம் அம்பெறிதல் தான். அவங்க 10 அம்பு எரிஞ்சா 9 குறி தப்பாது. ஜம்சம் அருந்துகிற போது அவங்களுடைய நீர். இமாம் இப்னு ஹுஸைமா என்கிற பெரிய முஹத்தீஸ் அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய கல்வி ஞானத்தை எப்படி அடைந்தீர்கள்? அவர் சொன்னார், ஜம்சமை கொண்டு அடைந்துன்னு சொன்னார். கல்வி ஞானம் ஜம்சமை கொண்டு எப்படிங்க? நான் ஜம்சமை அருந்தும் போது அல்லாஹ்ட்ட கேட்டேன், அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, அல்லாஹ் எனக்கு இவ்வளோ பெரிய இல்மை கொடுத்தான்னு சொன்னாங்க. ஒரு பெரிய காரி இருந்தாங்க, அல்லாமா இப்னுல் கிமார் என்று. அவர் சொன்னார், நான் ஜம்சம் ஹஜ்ஜுக்கு வறுமையில் போனேன், கடுமையான வறுமை. ஜம்சம் அருந்துகிற நேரத்தில் அல்லாஹ்ட்ட 3 துவா நான் கேட்டேன். அல்லாஹ் எனக்கு குர்ஆனுடைய அறிவை கொடு, குர்ஆனுடைய அறிவை கொடு. அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். என் காலத்தில் குர்ஆனுடைய விளக்கம் என்ன போல யாருமே சொல்லலை. 2வது அல்லாஹ்ட்ட நான் செல்வத்தை கேட்டேன், அல்லாஹ் எனக்கு செல்வத்தையும் கொடுத்தான். 3வது நான் அல்லாஹ்விடம் ஷஹாதத் வீர மரணத்தை கேட்டேன், அதையும் அல்லாஹ் எனக்கு வழங்குவான் என்று ஆதரவு வைக்கிறேன். உலமாக்கள் அப்போ ஜம்சம் அருந்தும் போது கூட இந்த கல்வியை தான் முன்னிலைப்படுத்துறாங்க. பாருங்க, கல்வி யாரிடத்திலிருந்தும் கற்கலாம், பாவிகள்கிட்ட இருந்தும் கற்கலாம், காஃபிர்கிட்ட இருந்தும் கற்றுக்கொள்ளலாம். சொல்ல போனா இப்லீஸ்ட இருந்தும் கற்றுக்கொள்ளலாம், சைத்தான்கிட்ட இருந்தும் கற்றுக்கொள்ளலாம்.